Praise the Lord. Hallelujah. இயேசுவே புகழ். மரியே வாழ்க. கோடி அற்புதரே வாழ்க. இயேசுவில் அன்பார்ந்த கோடி அற்புதருடைய பக்தர்களே, இந்த திருத்தலத்தின் அதிபர் அருட்தந்தை அந்தோணிதாசுடைய அனுமதியோடு தர்மபுரி மறை மாவட்டத்தில் நாம் பண்ணுறது மாதிரி 4-5 கேள்விகள், எளிய பரிசுகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் கத்தவோ கூவவோ கூடாது. 2 மைக் இருக்குது. இந்த 2 சகோதரர்கள் மைக் வச்சுக்கிறாங்க. கை தூக்கி மைக்கில் மட்டும் சொல்லுங்கள். மீண்டும் சொல்கிறேன், இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் கத்த வேண்டாம், மைக்கில் மட்டும் சொல்லுங்கள். முதல் சில கேள்விகள் எளிதாக இருக்கும், போக போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல் கேள்வி, புனித அந்தோணியார் கப்புச்சின் சபையை சார்ந்த, பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர். முன்பு எந்த சபையில் இருந்தார்? முதலில் எந்த சபையில் இருந்தார்? அகஸ்டினர் சபையில் இருந்தார். அகஸ்டினர் சபையில். அடுத்த கேள்வி, புனித அந்தோணியார் காணாமற் போன பொருட்களை கண்டுபிடிப்பவர் என்று புகழ் பெற்றவர். இந்த காணாமற் போன பொருட்களை கண்டுபிடிப்பவர் என்ற அந்த புகழுக்கு பின்னணியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அவர் வாழ்க்கையில். அந்த நிகழ்ச்சி என்ன? அவர் ஒரு ஆன்மீக புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை திருடி சென்றவன் அவருடைய வேண்டுதனால் திரும்பி அவனே வந்து அவருக்கு கொடுத்தார். சரியான விடை, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். மத்தேயு 9:13. Praise the Lord. அடுத்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமானது. புனித அந்தோணியார் சாதாரண புனிதர் மட்டுமல்ல, ஒரு மறை வல்லுனர். ஒரு மறை வல்லுனர். ஒரு மறை வல்லுனர். மறை வல்லுனர், டாக்டர் ஆஃப் த சர்ச். அவிலா திரேசமா மாதிரி, குழந்தை இயேசுவின் திரேசமா மாதிரி மறை வல்லுனர். அவர் மறை வல்லுனராக எந்த திருத்தந்தை எந்த ஆண்டு அறிவித்தார்? அவரை மறை வல்லுனராக எந்த திருத்தந்தை எந்த ஆண்டு அறிவித்தார்? அங்க கொடுங்க, முன்னாடி வாமா, இப்படி வாமா. 1248ஆம் ஆண்டு. இல்ல இல்ல, 20ஆம் நூற்றாண்டில் தான் அறிவிக்கப்பட்டார். 20ஆம் நூற்றாண்டில். ஆயிரத்தி 995. இல்லை இல்லை, கடைசி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. 1994. தவறு. சொல்லுமா. அங்க ஒருத்தர் இருக்காரு மைக்கோட, இல்லையா பின்னால? 1313. தவறு. 1248. 1232. தவறு. நான் சொல்லிடுறேன். 1946 12ஆம் பத்திநாதர். 12ஆம் பத்திநாதர் 1946. ஓகே. அடுத்தபடியாக சிம்பிள் கேள்வி, ஜாமனதான் பரிசு. சிம்பிள் கேள்வி. நாம் பொது காலத்தை தொடங்கி இருக்கிறோம். பொது காலத்தில் எத்தனாவது வாரத்தில் இருக்கிறோம்? பொது காலத்தில் கத்தாத கத்தாத பைக்ல சொல்லு. 6வது வாரம். தவறு. 10வது வாரம். 10வது வாரம் சரியான விடை. எங்க போயிட்ட நீ? அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி. தூய ஆவி பற்றி. முந்தா நேற்று தூய ஆவி விழா கொண்டாடினோம். நம்ம ஏற்கனவே
தூய ஆவியை திருமுழுக்கில் பெற்றுவிட்டோம். மீண்டும் ஏன் தூய ஆவியை உறுதி பூஸ்தலில் பெற வேண்டும்? திருமுழுக்கில் அரைகுறையாக பெற்றோமா? ஏன் 2 முறை வாங்கணும்? எதற்காக உறுதி பூஸ்தலில் வாங்க வேண்டும்? திருமுழுக்கு குழந்தை பருவத்தில் பெறுகிறோம். ஆதலால் நாம் நற்கருணை உண்ட பின் ஆவியானவரின் திடமான மனதையும் திடமான உள்ளத்தையும் நாம் அடைய இந்த உறுதி புஸ்தலை நாம் அடைகிறோம். 40 மார்க் கொடுக்கலாம், 100 மார்க் கொடுக்க முடியாது. 100 மார்க் கொடுக்க முடியாது. வேற யாராவது? குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க ஞான பெற்றோர் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்காக வாங்குவாங்க. ஆனால் நம்மளுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு அவரோட அருளை நம்ம பெறுற காலம் அந்த உறுதி புஸ்தகம். அதே தான் அவங்களும் சொன்னாங்க. இல்லை, நான் சொல்லிடுறேன். கடைசி வாய்ப்பு நேராவது 13வது வாரத்தில் 13 வயதில் கொடுத்ததனால் நாமும் அது மாதிரி 13 வயதில். சரி, போதும். திருமுழுக்கில் தூயாவியை பெறும்போது பிறப்பு நிலை பாவம், ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்படுகிறோம். இறைவனின் மகனாக பிறக்கின்றோம். உறுதி பூஸ்தலில் தூயாவியாருடைய கொடைகள், வரங்கள், கனிகள் இவை அனைத்தையும் உறுதி பூஸ்தல் பெறுகும். இதுதான் விடை. கைத்தட்ட மாட்டீங்களா? அதுதான் சரி. அதனால தான் உறுதி பூஸ்தல் மிக நான் அந்த வரங்கள் கொடைகள் என்னன்னு மறைவுரையில் சொல். கடைசி கேள்வி, சிம்பிளான கேள்வி. கடைசி கேள்வி, ஒருவன் நீரினாலும் ஆவியினாலும் பிறந்தால் அன்றி இறையரசில் நுழைய முடியாது. யாரிடம் சொன்னது? ஒருவன் நீரினாலும் ஆவினாலும் பிறந்தால் அன்றி இறையரசில் நுழைய முடியாது. யாரிடம் சொன்னது? சீக்கிரம். பவுல் யோவானிடம் சொன்னது. இல்லை, யோவான் இல்லை, நான் தவறு. மைக்ல பேசுங்க. இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுட்ட கேட்டார். சரியான விடை. இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொன்னது. இதை கொடுத்துரு தம்பி, போதும். இதை கொடுத்துரு அவருக்கு. Praise the Lord. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, இன்றைய மறையுரை தலைப்பு பதுவை அந்தோணியாருடைய ரகசியம். பதுவை அந்தோணியாருடைய ரகசியம். என்ன ரகசியம்? எப்படி அவர் இவ்வளோ கூட்டங்களை, மக்களை ஈர்க்கிறார். எங்கு பார்த்தாலும் பதுவை அந்தோணியார் கோயில்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இயேசுவின் திருவிழா விழா, மக்களே வாருங்கள்னா அதில் பாதி கூட்டம் கூட வரமாட்டாங்க. ஆனால் அந்தோணியார் என்றால் அலைமோதுகின்ற கூட்டம். அந்தோணியார் உடைய செல்வாக்குக்கு என்ன ரகசியம்? என்ன ரகசியம் என்றால், திருமுழுக்கு உறுதி பூஸ்தல்ல நாம் பல கொடைகளை, வரங்களை பெறுகிறோம், அருளை பெறுகிறோம். ஆனால் நம்மிலே அந்த வரங்கள், கொடைகள் எல்லாமே உறங்கி கிடக்கின்றன. நம்மில் அது உயிரோட்டம் இல்லாமல் இருக்கின்றன. அந்தோணியார் பொறுத்தவரை இந்த வரங்கள், கொடைகள், கனிகள் மிக மிக உற்சாகமாக வெளியிடப்பட்டன, செயலாற்றல் பெற்றன. நான் அந்த வரங்கள் என்ன, நீங்க உறுதி பூஸ்தல் விழாவுக்கு போயிருந்தா நீங்க கேட்டிருப்பீங்க. முதல்ல ஏசாயா 11:2, ஏசாயா ஆகமம் 11:2.
ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருள். யாரா சொல்லுங்க மனப்பாடமா? யாராவது மனப்பாடமா தெரிஞ்சா சத்தமா சொல்லுங்க. ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இதெல்லாம் தூய ஆவியாருடைய வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டன நாம் உறுதி பூசல் பெற்ற போது. ஆனால் நம்மில் செயலற்ற விதத்தில் இருக்கின்றன. இரண்டாவது கொடைகள். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10. தூயாவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளத்தை அளிக்கின்றார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகின்றார். அந்த ஒரே ஆவியார் மற்றவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கின்றார். தூயாவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல வகை பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகின்றார். இவ்வளவும் நமக்கு கிடைக்குது. ஆனால் உறுதி பூசல் சடங்கப்ப பராக்கினாலோ இல்லை சரியா தெளிவாக நமக்கு சொல்லப்படாது, மறைக்கல்வி கொடுக்கப்படாதாலோ நமக்கு உணரவில்லை. இவ்வளவும் நாம் பெற்றுக்கொண்டோம், இவ்வளவே நாம் பெற்றுக்கொண்டோம். அதுக்கு மேலே கனிகள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22, 23. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, நன்னெறி, இதெல்லாம் தாராளத்தன்மை, இதெல்லாம் கனிகள். இவ்வளவையும் நாம் பெறுகிறோம் உறுதி பூஸ்தல்ல. உறுதி பூஸ்தல் அந்தோனியார் போன்ற புனிதர்களில் இவை அனைத்தும் செயலாக்கம் பெற்றன. எப்படி செயலாக்கம் பெற்றன என்பதுதான் கேள்வி. நமக்கு தெரியும், முதல்ல அவர் அகஸ்தினார் சபையில் சேர்ந்து மறைசாட்சியாக மரிக்க போனார். ஆனால் நோயில் விழுந்ததுனால திரும்பி வந்துட்டார். பதுவை நகருக்கு வந்து பிரான்சிஸ்கன் சபையில் சேர்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி உங்களுக்கு தெரியும். சமையல் அறையில் கோப்பைகளையும் டம்ளர்களையும் கழுவது, எல்லா பாத்திரங்களையும் கழுவது, சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவது தான் அவருடைய பணி. அவர் முகமலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த பாத்திரங்களில் கோப்பைகளெல்லாம் கழுவும்போது இறை வார்த்தையை தியானித்து கொண்டே இருப்பார். அவர் படித்த, அவர் சிறந்த அறிவாளி, நல்ல மனப்பாட சக்தி, அதையெல்லாம் தியானித்து கொண்டே இருப்பார். அதனால்தான் ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், அந்த ஊர் பக்கத்தில் ஒரு குரு பட்டம் நிகழ்ந்தது. அந்த குரு பட்டத்தில் மறையுரை ஆற்ற வேண்டியவர் வரவில்லை. கடைசி நேரத்தில் யாரை கேட்கலானோ யாரோ சொன்னாங்க, அந்தோனியாரை கேட்போம். அவர் கொடுத்த மறையுரை அனைவரையும் மலைக்க வைத்தது. எங்கிருந்து இவருக்கு இந்த ஞானம், எங்கிருந்து இவருக்கு இந்த அறிவு, எங்கிருந்து இவருக்கு இவர் சொல்லாற்றல்? பயங்கரமா பேசினார். 30,000 பேருக்கு மைக்கெல்லாம் பேசினார். அவ்வளோ பேரையும் கவர்ந்தார், அவ்வளோ பேரையும் கவர்ந்தார். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் கிடைத்தது. அத்தோடு புதுமை செய்யும் ஆற்றல். உங்களுக்கு நான் புதுமையெல்லாம் சொல்ல போதில்ல, பல புதுமைகளை செய்யக்கூடிய ஆற்றலும் அந்த தூயாவி அவர் மேல் பொழிந்தார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிறவர்கள் தூயாவியாருடைய வரங்கள், கொடைகள், கனிகளை தட்டி எழுப்ப வேண்டும், தட்டி எழுப்ப வேண்டும். முதல் வாசகத்தில் பாருங்க, தூயாவி வருவார், ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை எல்லாம் கொடுக்க நமக்கு அழைப்பு எடுப்பார். நற்செய்தியில் இயேசு இருவராக 72 பேரை அனுப்புகிறார் நற்செய்தி அறிவிக்க. உங்களுக்கு நினைவு இருக்குதா தெரியல, எண்ணிக்கை ஆகமத்திலே பழைய ஏற்பாடில் மோசே, அவருக்கு நிறைய வேலை, நிறைய பணி, ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்தார்.
ஆக பலருக்கு பணி செய்ய ஆண்டவர் என்ன சொன்னார்? 70 பேரை கூட்டி வா, உனது ஆவியிலிருந்து அவர்களுக்கு கொஞ்சம் கொடு, அந்த 70 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆவியை கொடு, அவர்களும் இறைவாக்கு உரைக்கட்டும், அவர்களும் உன்னை போல பணி செய்யட்டும் என்று கொடுத்தார். அதே மாதிரிதான் இயேசு தமது பணியை 72 பேரோடு பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் போங்க, என் பெயரால் போங்க, நற்செய்தி அறிவியுங்க, பணப்பையோ மிதியடையோ வேண்டாம். அப்படின்னா என்ன? உலகத்திலே மூழ்கி விடாதீர்கள், உலக ஆசாபாசத்திலே மூழ்கி விடாதீர்கள், நற்செய்திக்காக ஆண்டவருக்காக வாழ வேண்டும். உலகத்திலே மூழ்கிவிட்டால் கடவுளுடைய எண்ணமே உங்களுக்கு வராது. ஆகவே மிதியடியோ பணப்பையோ வேண்டாம் வேண்டாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அமைதி உண்டாகுக என்று நற்செய்தி அறிவியுங்கள். இரண்டாவது, நற்செய்திக்கு அறிவிக்கும் போது இயேசு முதல்ல என்ன சொன்னார்? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடையோ சில பேர் என்ன நினைக்கிறாங்க? வேலையாட்கள்னா குருக்கள் கன்னியர்கள். இல்லை, நாம் அனைவருமே வேலையாட்கள், நாம் அனைவருமே நற்செய்தியாளர்கள், நாம் அனைவருமே நற்செய்தி பணியாளர்கள். குருக்கள் கன்னியர்கள் தான் வேலையாட்கள் அல்ல. அன்பானவர்களே, இன்று பாருங்க, நமது தாய் திருநாட்டில் 140 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். 140 கோடி. உலகத்திலே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடு நம் நாடு தான். 140 கோடி. அதில் எத்தனை பேர் கிறிஸ்துவர்கள்? 3% கூட இல்லை. 97% கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்லது கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அல்ல. கத்தோலிக்கர்கள் 2% கீழ். இந்த மண்ணிலே, இந்திய மண்ணிலே 20 நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவம் தழைக்கிறது. 20 நூற்றாண்டு. ஆனால் எத்தனை கிறிஸ்துவர்கள்? ஆகவே நாம் எல்லாரையும் போய் கிறிஸ்துவலா மாற்றணும்னு சொல்ல, எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுக்கணும்னு சொல்ல, நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஒருவர் கிறிஸ்தவர் ஆகிறதோ ஞானஸ்தானம் வாங்கிறதோ அது அவருடைய பிரச்சனை. நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், நற்செய்திக்காக வாழ வேண்டும். அந்தோனியார் நற்செய்தியை தலை சிறந்த போதகர், நற்செய்தியின் போதகர். நாமும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பிரான்சிஸ்கு அசிசியார் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் எப்பொழுதும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், முடிந்தால் வார்த்தைகளை பயன்படுத்த, தேவைப்பட்டால். நீங்கள் எப்பொழுதும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்தும். தேவைப்பட்டால் தான். அப்படின்னா என்ன? வாழ்க்கை மூலம், உங்கள் வாழ்க்கை நெறி மூலம் நற்செய்தி அறிவியுங்கள். உங்களை பார்த்து, உங்களுடைய ஒழுக்க நெறியை பார்த்து, உங்கள் ஜப வாழ்க்கையை பார்த்து மற்றவங்களாம் வந்து, நானும் கிறிஸ்துவனாக விரும்புகிறேன், நானும் உங்கள் கோயிலுக்கு வர விரும்புகிறேன், நானும் பைபிள் வாசிக்க விரும்புகிறேன், எனக்கு அந்தோனியார் படம் கொடுங்க, இயேசு கிறிஸ்து படம் கொடுங்க, மாதா படம் கொடுங்க என்று அவர்கள் வர வேண்டும். ஜபமாலை கொடுங்க என்று நம்மிடம் வர வேண்டும். அது போதும். மற்றதெல்லாம் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் தான் மற்றவருடைய மனதை மாற்றுவார். நாம் நற்செய்தியின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். இம்முறையில் அந்தோனியார் தலை சிறந்த போதகர், தலை சிறந்த சாட்சி. கடைசியாக அன்பார்ந்தவர்களே, எங்கள் மறை மாவட்டத்தில் ஒரு தியான இல்லம் இருக்கு. அந்த தியான இல்லத்தில் நுழைவாயில்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, இயேசுவை அனுபவித்தவன் அவரை அறிவிக்காமல் இருக்க முடியாது. இயேசுவை அனுபவித்தவன் அவரை அறிவிக்காமல் இருக்க முடியாது. நாம் இயேசுவை அறிவிக்கவில்லை என்றால் ஒருவேளை நாம் இன்னும் அவரை அனுபவிக்கவில்லை. ஓரளவு எல்லாரும் புனிதர்கள் மாதிரி அனுபவிக்க முடியாது. ஆனால் ஓரளவு இயேசுடைய அன்பு, இயேசுடைய பாதுகாப்பு, இயேசுடைய அருள் நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம், ஓரளவாயினும். ஆகவே இயேசுவை அனுபவித்தவர்கள் அவரை அறிவிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே அந்தோனியாரிடம் ஜெபிப்போம். புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகர்,
தலைச்சிறந்த நற்செய்தி பணியாளர் நீர். எங்களுக்கும் உம்மை போல நற்செய்தி அறிவிக்க எங்களை கருவியாக பயன்படுத்தும். ஆமென் என்று சொல்வோம்.